என்னுடைய குருநாருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும். So அந்த சேம் மாஸ்டர் மகாவதார் பாபாஜி தான் எனக்கு குரு இப்போ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ மோகன் ராஜா சார் வந்து இது ஜெயம் ரவியோட லவர். இவ பெரிய மென்டல், இவனை லவ் பண்ற. நான் பண்ண ஹீரோயின் தான் பண்ற ரோல்ல பண்ணும். ஜெயம் ரவி, தமன்னா, வடிவேல் சார், சந்தானம், அம்மு அம்முன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. அடுத்த படம் ஷூட்டிங் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஐ திங்க் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ரஜினி சார் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா மகாவதார் பாபாஜி. என்னுடைய குருநாருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த சேம் மாஸ்டர் மகாவதார் பாபாஜி தான் எனக்கு குரு இப்போ. ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து ஓகே நாளைக்கு போயிட்டு சாமியார் ஆயிட்டு அந்த மாதிரி எல்லாம் அது ஆகாது. நான் பண்ற கிரியா யோகா மகாவதார் பாபாஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் லைஃப்ல வந்து ஒரு மீனிங் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல நானும் ஒருத்தி. ஸோ உங்கள் ஃபில்மோகிராஃபியில் எப்படி சூதுகவும் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வந்து தில்லாலங்கடி அந்த ஃபிலிம் பயங்கர இப்போ வரைக்கும் எத்தனை வாட்டி போட்டாலும் நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக ஐ வாண்டட் டு ஆஸ்க் திஸ் பிகாஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே ஒரு சிஸ்டர் ரோல் பிகாஸ் உங்களுக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருந்திருக்கும் தட் ஓகே ஒரு ஹீரோயினாக ஒரு லீடாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவோட வரும்போது சிஸ்டர் ரோல் அப்படின்னு சொன்னோடனே எப்படி இருந்துச்சு? ஓகே பண்ணிடலாம் அப்படின்னா இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஹெசிடேஷன்ஸ் இருந்ததா? ரொம்ப பெரிய ஃபிலிமா ரொம்ப சின்ன ஃபிலிமா அதெல்லாம் நான் பார்க்கல. இந்த ரோல் எனக்கு பிடிச்சது நான் பண்ணணும். சின்ன வயசுல இருக்கும்போது நான் வந்து ஒரு 8 வருஷமா 9 வருஷமா ஒரு ரோல் சின்ன ரோல் நான் சொன்னேன் ஒரு சின்ன ரோல் இவ்வளோதான் வரேன். நான் எங்கள் பாட்டி சொன்னாங்க சின்னதாக வராங்க பெருசாக வராங்க இல்லை அந்த கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கா நீ வந்து அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துட்டு எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி நீ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மைண்டில் அது வந்துச்சு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தேட்டர்னு நினைக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு ஹீரோயின் ரோல் இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் அது பண்ணுறீங்களா? சரி அது ஆடிஷன் அந்த லுக் டெஸ்ட் போயிட்டு இருந்தது. அந்த லுக் டெஸ்ட்டில் சாரீ அது எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேனேஜர் இருந்தாங்க. அது வந்து நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு நான் சொன்னேன் நான் பண்ண ஹீரோயின் தான் பண்ணுறேன் ரோலில் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் அவருக்கு சொல்லிட்டேன். என்ன புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இந்த மாதிரி பண்ணால் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேனேஜரை கூப்பிட்டு போயிட்டு மோகன் ராஜா சார் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மோகன் ராஜா சார் வந்து எனக்கு சிஸ்டர்னு சொல்ல இது ஜெயம் ரவியோட லவர் செகண்ட் ஹீரோயின். இந்த படத்துல நீங்க தமன்னா விட்டா வேற யாரும் பொண்ணு இல்லை. ஸோ யாரப்பா செகண்ட் ஹீரோயின்? அப்போ ரொம்ப சின்ன உள்ளல. ஆமா சார் நான் தான் செகண்ட் ஹீரோயின். ஓகே சார் இது சிஸ்டர் தான் பட் ஆனால் நீங்க செகண்ட் லீட் மாதிரி வரீங்க ரெண்டே பொண்ணு தான் நீங்க தமன்னா அப்படின்னா சொல்லும் போது சரி ஓகே. அப்புறம் நம்மளும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல லான்ச் ஆகிறோம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. பிகாஸ் நான் இவரெல்லாம் கூகுள் பண்ணி ஜெயம் ரவி யாரு இவரெல்லாம் தமன்னா மட்டும் கூகுள் பண்ணி பார்த்தேன் யாருன்னா அந்த ஓகே நல்ல ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க மலேசியாவில். ஓ மை காட் 1 month ஷூட்டிங் மலேசியா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டு விட்டு ஒரு ஊருக்கு போய் நம்ம அவ்வளோ நாள் ஷூட் பண்ணது வந்து அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். மோகன் ராஜா சார், ஜெயம் ரவி, தமன்னா, வடிவேல் சார், சந்தானம் அதுதான் சொல்கிறேன். இந்த லக்கு தான் அந்த லக்கு எனக்கு என்னோட லைஃப்பில் ஐம் வெரி லக்கி ஃபார் மை ஃபேமிலி ஆல்சோ பிகாஸ் ஐம் த ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர். ரெண்டு சைட்லேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் டாட்டர் ஃபர்ஸ்ட் ஸோ தே ஆல்வேஸ் டெல்லிங் மீ ஃப்ரம் சைல்ட்ஹுட் யுவர் லக்கி லக்கி அதிர்ஷ்டம்னா அது மேபி அது வந்துருச்சு மைண்டில் நினைக்கிறேன். ஸோ அகெயின் எனக்கு லக்கு தான். ஏன்னா அந்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் பெரிய பேனரில் அந்த ரோல் நான் சின்னதா பண்ணாலும் அந்த ரோலையும் ரொம்ப பெருசா போச்சு. அம்மு அம்முன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஷாலு அம்மு ரொம்ப பெட்டா லைக் எல்லாரும் செல்லமா I don't know this Gen Z can remember that role but இன்னும் கூட அந்த படம் பாத்தீங்கன்னா கனெக்டிங்கா இருக்கும். ஆனா வடிவேல் சார் கூட எல்லாம் நடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்ல புரியுதா அப்படின்னு புரியுது தமன்னா வந்து உண்மையா என்ன வந்து தங்கச்சி மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. அவர் எங்க இருக்காங்களோ அங்கதான் ரூமு, எந்த கார் அவரோட கார்லயே அனுப்புறது, ஃபுட் இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன். ஸோ எனக்கு
ஒரு ஒரு ஸ்பெஷல் லவ் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே, ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே. அந்த படத்தை அந்த ஒரு லான்ச் தான் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் கொடுத்தது. அது நான் இப்போ வரைக்கும் மறக்க மாட்டேன். மோகன் ராஜா சார், மோகன் சார் வந்து எப்போவும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏய் நீ வந்து ரொம்ப பெரிய ஆளா போற, ரொம்ப நல்ல பெரிய லெவல்ல இருப்பேன்னா மோகன் ராஜன் சாரோட அப்பா இருக்காங்களா, அவர் எப்போவும் எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் சூதுகாம் பண்ணக்கப்புறம் அவரெல்லாம் கூப்பிட்டுட்டு படம் இது பண்ணி போய் மீட் பண்ணக்கப்புறம் நான் சொன்னேன்ல நீ ரொம்ப இது வர அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஐ திங்க் நமக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் லக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்பவுமே அந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்போம். பாக்குற எங்களுக்கே அப்படின்னா ஆன் செட்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்க எங்க கவுண்டர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு சிரிச்சிருவீங்களே. ஐயோ நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்படியா? சின்ன பொண்ணெல்லாம் அவருக்கு, அவர் ரொம்ப அப்போவே அவருக்கு ரொம்ப ஏஜா இருந்தது. அப்போ நான் வந்து 20s இருக்கும் போது, 20s இல்லை அப்போ வந்து இருக்கும் போது அவரு சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே இல்லை, சின்ன பொண்ணு ஓகே நல்லா பண்ணணும். அவர் என்ன ஃபோக்கஸ்னா வடிவேலு சாருக்கு யார் இருந்தாலும் ஃப்ரேம்ல எல்லாருமே நல்லா பண்ணணும், அதுதான் அவரோட இது. நான் எது அப்புறம் வந்து கொஞ்சம் 2-3 தடவை சொல்லிட்டாங்களா, சைடில் கூட்டு போயிட்டு எதுக்கு சொல்ற தெரியுமா, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனால் நம்ம எல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிடுறோம். பிகாஸ் he knows that I'm 19-20, இதை எல்லாம் ஆக்ட் பண்ணிடுறோம், நீ மட்டும் ஒரு மாதிரி இருப்ப ஸ்க்ரீனில், நீ நல்லா நடிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்ல அது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு வித்யா, ஒரு நாலேஜ். ஸோ ஐ தேங்க்ஃபுல் டு என்டையர் டீம், எல்லாருமே ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நானும் தமன்னா பிளேட்டில் அடித்து ஒரு ஃபைன் சண்டே பண்ணுறோம் அது. அப்புறம் விஜய் சொல்கிறேன், ரவி வந்து எனக்கு அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அட பிடிக்கிறேன். அதான் அந்த ஃபர்ஸ்ட் சீனே பிரேக்கப் சீனா தான் இருக்கும். யார் அந்த அன்லக்கி பொண்ணு அப்படின்னு, அன்லக்கி கேர்ள் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அவர் சொல்லுவாரு தட் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. யார் அந்த அன்லக்கி கேர்ள்? அக்கா தான். அப்புறம் நம்ம 2 பேருக்கு ஒரு பெரிய சண்டை நடிக்கும், எனக்கு தமன்னா நடிக்கும். அதெல்லாம் வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த டீமோட வைபு. அப்புறம் மோகன் ராஜா சார் இஸ் a வெரி குட் டைரக்டர் அண்ட் ஜெயம் ரவி ஆல்சோ அந்த ஒரு ரொம்ப நல்ல எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையா வந்து தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரணும்னா, நான் இந்த தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில நான் வரணும்னா அந்த படம் தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இதாச்சு. அண்ட் இன்னொரு மெமரி நான் உங்ககிட்ட இந்த சீனை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த டைம்ல அந்த என்னது இந்த வஞ்சர மீனை வறுத்து வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு அப்படின்னு, இட் இஸ் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் சீன். எஸ் சந்தானம் கூட அவங்களோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கூட வரும் சந்தானம் சார் கூட. பிகாஸ் அவர் கவுண்டர்ஸ் பயங்கரமா இருக்கும், வந்து சிரிச்சிட்டு இருப்போம். அந்த சீன் பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி சந்தானம் நம்ம எல்லாருமே ஒரே ஹோட்டல்ல தான் இருந்தோம். எனக்கு மட்டும் தமன்னா பக்கத்து ரூம்ல தான் நம்ம அந்த இதாக இருந்தோம். நானும் தமன்னா பக்க ரூம். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் தமன்னா சந்தானம் ரவியோட ஒய்ஃப் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. அது வந்து எக்ஸிபிஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஓகேவா. ஸோ அந்த எக்ஸிபிஷன் போகலான்னா பிளான் பண்ணோம். அங்கே தான் ஷூட் பண்ணோம், அந்த ஒரு மாலில் ஷூட் பண்ணோம். ஒரு மால் இருந்தது வடிவேல் சார் கூட. அன்னைக்கு அங்கேயே போயிட்டு அந்த மாலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணும்போது அப்போ சந்தானம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் வந்து இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னு தெரியுது அதெல்லாம் சொல்லி அவர் ஸோ கைண்ட் சந்தானம் ரொம்ப. அப்போ வந்து நடிக்கும் போது கூட நான் இந்த மாதிரி ஒரு ஜோக் சொல்கிறேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ் புரியாது, ஆனால் நீங்கள் அந்த டைமில் மட்டும் சிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சீனில் ஹாஸ்பிட்டலில் ஜெயம் ரவிக்கு தலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கு அப்படியே நம்ம உள்ளே வரக்கப்புறம் சிஸ்டர் நீங்கள் எல்லாம் அவரோட சிஸ்டர். அப்புறம் வந்து நான் சிரிச்சுட்டேன், ஐயோ சஞ்சிதா நான் உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க சிஸ்டர் கிடையாது அந்த சிஸ்டர். அப்புறம் வந்து அது காமெடி எல்லாம் சின்ன காமெடி எல்லாம் சந்தானம் செம்மையா பண்ணினா இப்போ ஒரு பெரிய லெவல்ல ஹீரோவா இருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஐம் ப்ரவுட் ஆஃப் சந்தானம் தட் ஹி ரீச். பிகாஸ் அந்த காமெடி பிரேக் பண்ணி ஒரு ஹீரோவா நிற்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அவர் பண்ணிட்டாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. நைஸ், சூப்பர். அண்ட் அடுத்து உங்க ஃபில்மோகிராஃபில வந்து என்னடா இந்த ஃபிலிம் எப்போ ரிலீஸ் ஆகும், பயங்கரமா ஒரு வைபான ஒரு ஃபிலிம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி. ஸோ பார்ட்டியோட ரிலீஸ் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சி பார்ட்டி வந்து என்னோட லைஃப்லயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆன ஒரு படம். 2017ல எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சு. என்னோட லைஃப்லயே வந்து ஒரு ரொம்ப இது மாதிரி நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து நாம நினைச்சோம் படங்கள் கிடைக்காதா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டுட்டு இந்த பொண்ணு இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ரெஜினா, அதுல வந்து ரெஜினா லெஸ்பியன் மாதிரி பண்ணியிருக்கோம். அவள் பாய், நான் கேர்ளு. ஸோ வெங்கட் பிரபு சார் வந்து இவ 2 பேர் இது. அப்புறம் இவன் இருக்கான், யாரு, ஜெய் இருக்காங்க, மிர்ச்சி சிவா இருக்காங்க. அது ஒரு டீமா. அதுக்கப்புறம் பாகுபலி அப்போதான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 15லயோ 16ல பாகுபலி பார்ட் 1 ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த டீம்ல இப்படி திரும்பி பார்த்தோம்னா ரம்யா கிருஷ்ணா மேம், கட்டப்பா, சத்யராஜ் சார், இவரு நாசிர் சார், இவர் எல்லாருமே இருக்கும்போது நம்மளும் இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்றோம் போது அது என்னோட கரியர்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும்னா, அது டைம் எடுத்துகிட்டே இருக்கு. ஹோப்ஃபுல்லி தே டெல்லிங் தட் இட் வில் ரிலீஸ் ஃபார் ஷோர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கு. ஸோ பார்ட்டி இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு? இந்த இயர் ரிலீஸ் ஆகணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். அது வெங்கட் பிரபு சருக்கு தான் நம்ம கேட்கணும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஆர்டிஸ்டாக இருந்து ஆக்டராக இருந்து நம்ம நடித்து கொடுத்துட்றோம் படங்கள். அந்த ரிலீஸ் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான் டிசைட் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி ஐ ஆம் ஆல்சோ ப்ரேயிங் தட் இட் ஷுட் ரிலீஸ் சூன் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் அதை பார்க்கும்போது அந்த சாங் ஜட்ஜாரி அந்த சாங்லாம் வந்து இப்போவுமே எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போறோம்னா மியூசிக் பிரேமோட ஃபர்ஸ்ட் படம் பாடியிருப்பாங்க. சூர்யா கார்த்தி 2 பேருமே பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட பார்ட்டிஸ்ல அந்த சாங் ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஸோ ஹோப் அந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே we are like waiting. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லைனப்ஸில் என்னென்ன வச்சுருக்கீங்க? லைனப்ஸில் என்னென்ன வச்சுருக்கேன்? முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு 5 படம் 6 படம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கோவிடுக்கு அப்புறம் கூட டியூரிங் த கோவிட் ஆல்சோ ஐ ஹவ் டன் 4 ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி சார் ரெஃபர் பண்ணி அமீர் சார் அந்த படம் பார்த்துட்டு வினோதேசத்தம் பார்த்துட்டு இந்த படம் நம்ம அடுத்த படம் இந்த பொண்ணு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்யாவோட தம்பி ரீலான்ச் சத்யா, ராம்ஜி சார் கேமராமேன், யுவன் மியூசிக், சூப்பர். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அமீர் சாரோட ஃப்ரெண்ட் ரமேஷ் தான் டைரக்ட் பண்றாங்க. அமீர் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், கன்ஃபார்ம் ஹிட் படம். ஐ எம் ஷூர் தட் மூவி கம் அவுட் ரியலி வெல். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஃபார் ஷூர். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. படம் மாயாவலை மை நெக்ஸ்ட் ரிலீஸ். அதுக்கப்புறம் பிரபுதேவா சாரோட படம், அது பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இட் இஸ் an anime filmல வித் பிரபுதேவா சாரோட நீங்க பண்ற ஃபிலிம் மின்மேன். மின்மேன் ஆல்சோ. அது வந்து நான் 2022 இந்த கோவிட் டைம்லயே ஒரு 4 படம் பண்ணேன். எனக்கே தெரியல. வாவ், ஐ அம் ஃபீலிங் லைக் வெரி ஹாப்பி. ஸோ மின்மேன் வந்து நம்ம 2022 முடிக்குது, 23 ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் பண்ணேன். அந்த ஸ்டோரியில் சூப்பர் டீம், ரொம்ப அமேசிங். எனக்கு சின்ன வயசுல ஒரு ட்ரீம் இருந்தது. ஐ எம் பிக் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அனிமேஷன் ஃபிலிம்ஸ். நீங்க இப்போ கூட நான் சூதுகம் கூட அசோக் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சூதுகம் படம் ரிலீஸ் ஆகும்போது 2 தடவை பார்த்தேன், அவ்வளோதான். 13 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா படம் பார்க்குறது. அசோக், நான் வந்து 13 இயர்ஸ் முன்னாடி 2 தடவை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நான் படமே பார்க்கல. Please, I want to watch that movie with the team and college students. அது அந்த சூப்பரா இருக்கும்ல. ஸோ நம்ம பார்க்கணுன்னு ஃபீல் பண்றேன். ஷோக்குன்னா ப்ளீஸ் லைக் யூனோ அவர் சூப்பரா அரேஞ்ச் பண்ணி ஹவுஸ்ஃபுல், ஃபுல் பேக்டு, ஆல்மோஸ்ட் ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேல்ஸ் எல்லாம் போட்டாங்க. I don't know, maybe like 400, 300 students in the entire இது வந்து ஃபுல்லா இருந்தது. So I was very happy to feel that moment. And
நெக்ஸ்ட் இஸ் பிரபுதேவா சார் கூட நீங்க பண்ற ஒரு அனிமே ஃபிலிம். நான் ஆல்ரெடி பிரபுதேவா சார் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன், பகீரா படம். தம்பி சார் ராஜசுந்தரம் சார் தான் வந்து பகீரால ஒரு சாங் கம்போஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. பட் ஆனால் நானும் டான்ஸரா இருந்து டான்ஸ் பண்ண முடியலையே. பிரபுதேவா சார் கூட எப்பவும் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்கும் எனக்கு. பட் ஆனால் மின்மேன்ல வந்து நம்ம இது வந்து அனிமேட்டட் மூவி. நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு நாள் 5 படம் கூட பார்த்துடுறேன். ஆனால் எல்லா டைலாக்ஸும் எல்லா சீனியும் எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் ஒரு தடவை பார்த்தேன்னா அந்த மூவி மறுபடியும் நல்லா பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கு எனக்கு மைண்ட்ல. படங்கள் மட்டும் இப்ப 20 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தாலும் 10 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தாலும் அந்த படத்தோட சீன் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால நான் ரிப்பீட்டடா படம் பார்க்க மாட்டேன். ஆனா ஒன்லி ரிப்பீட்டட் படம் பார்க்கறது என்னன்னா சின்ன வயசுல இப்போ இருக்கு அனிமேஷன் ஃபிலிம்ஸ். அனிமேஷன் மூவிஸ் ஆர் மை ஃபேவரட். லைக் யூனோ ஒரு குங்ஃபு பாண்டா இருக்கட்டும், கோகோ இருக்கட்டும், ஃப்ரோசன் இருக்கட்டும், நிறைய ஒரு டிஸ்னில வந்து ஒரு படமும் நான் விடல. ஸோ அது சும்மா நல்லாவே இல்லை அந்த படம்னா நினைச்சாலும் அந்த அனிமேஷன் மூவி நான் அது பார்த்துருவேன். ஆனா கோவிட்ல எல்லாம் ஒன்னும் இல்ல, சும்மா இருந்தோம். ஆனா கோவிட் டைம்ல பயங்கரமா கோவிட் டைம் யூஸ் பண்ண சஞ்சிதா மட்டும் தான் நினைக்கிறேன். எஸ் 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 ஆமா ஆமா. அது என்ன சொல்றது சம்டைம் டைம்னு சொல்லலாம், சம்டைம் லக்னு சொல்லலாம். அது தானா தேடி வரும், நமக்கு தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னா எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா அது எழுந்து வச்சிருக்கும், யாருக்கு வரணும் எப்படி வரணும்னா கண்டிப்பா நமக்கு இருக்கும். அது உண்மை. அண்ட் லாஸ்டா வாட் இஸ் சஞ்சிதாவோட கால் ஆன் கிளாமர் ரோல்ஸ்? பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்கு ஒரு கிளாமர் ரோலுக்கு. உங்களோட டெஃபினேஷன் ஃபார் அ கிளாமர் ரோல் என்ன? சீனு ராமசாமி சாரோட தம்பி ஒரு படம் பண்ணாங்க, பிரிட்டா சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதையும் நம்ம கோவிட் டைம்ல தான் பண்ணோம். அழகிய கண்ணேன் படத்து பேர். ஸோ அது எப்படி சொல்றது, அந்த படமும் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. பிகாஸ் கோவிட் டைம்ல அது நடக்கும் போது அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இருந்தது அந்த படத்துல. ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்டா இருந்தது. ஸோ அந்த படம் நடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஐ ஃபால் இன் லவ் வித் லைக் ஹோம்லி கேரக்டர். ஓகே நம்ம இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணால் நம்ம நல்லா இருக்கும்ல அப்படின்னா ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அப்போலேருந்து நான் டிசைட் பண்ணேன் 2023 ஐ எம் டிசைடிங் that I'm not going to do glamour roles. இன்னொரு சைடு நீங்கள் பேசும்போதே நிறைய பிகாஸ் உங்களோட பேஜ் பார்க்கும்போதே சஞ்சிதா பயங்கர ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஐ திங்க் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போவாங்க. ப்ராபப்ளி சில பேருக்கு அது லேட் 20s இருக்கலாம், நிறைய பேருக்கு early 20s இருக்கலாம், 30s இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இது நிறைய இன்டர்வியூல மறுபடியும் நான் சொல்லல. எங்க தாத்தா வந்து நம்ம அந்த பூஜை பண்றது, அந்த டெம்பிள் போறதுலாம் எங்க அப்பா சைடு ரொம்ப. அம்மா சைடு ஃபுல்லு டான்ஸ் தியேட்டர் அந்த மாதிரி, ரைட்? அப்பா சைடு நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லு அந்த டெம்பிள் போறது, டெம்பிள் அந்த ஹேண்டில் பண்றது. நமக்கு அந்த டெம்பிள் இருக்கு ஊர்ல. ஸோ அப்பாவோட அப்பா வந்து மாங்க் ஆயிட்டாங்க. become a monk age of 50 or 55 அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும்போது அவர் வந்து சுவாமிஜி ஆரஞ்சு ட்ரெஸ்ல தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயம்ல ஆடியன்ஸுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போலேருந்து அந்த இம்ப்ரெஷன் 5-6 இயர்ஸ்னு அது இருந்தது எனக்கு. ஸோ நம்ம ஹாலிடேன்னா இந்தியன் ஃபேமிலியில் என்ன கோவிலுக்கு போறது, அங்க என்ஜாய் பண்ண. திருவண்ணாமலையில எத்தனை தடவை நம்ம ஃபேமிலி கூட போயிருக்கோம், எத்தனை வருஷத்துல நான் போயிருக்கோம். என்டையர் ஃபேமிலி வந்து கிரிவலம் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். நான் என் தம்பி நைட்ல போறது. கல்யாணம், தங்கச்சி கல்யாணம் ஆச்சா, ஓகே கிரிவலம் பண்ணலாம். தம்பி கல்யாணம் ஆச்சா, லைக் இந்த மாதிரி ஃபேமிலியில ஏதாவது நல்லா நடந்தா, நல்லா என்ன இருந்தாலும் நம்ம எவ்ரி இயர் லைக் குலதெய்வக்கு எப்படி போறோம் அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வருஷத்துல ஒரு 3 தடவை போறோம் நம்ம என்டையர் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எல்லா டெம்பிள்லயும் இருக்கு. கர்நாடகத்துல இருக்கு மூகாம்பிகா டெம்பிள், ஸ்ருங்கேரி, நிறைய டெம்பிள்ஸ் நம்ம சின்ன வயசு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். போயிட்டே MM ஹில்ஸ், மாதேஸ்வர பெட்டா, இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் போயிட்டே இருக்காங்களா. அது எப்பவும் வந்து எனக்கு பார்ட் ஆஃப் அது என் கூட இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா எங்க அப்பா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல நம்ம ரொம்ப பேச மாட்டோம் அப்பா கிட்ட. ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர் கிடையாது. அவரு அந்த மாதிரி ரொம்ப பேசுறது, டச் பண்றது, அப்பாவா இப்போ வரைக்கும் நான் என்ன டச் பண்ணி அவர் கால் மட்டும் தான் டச் பண்ணிருக்கேன். கொஞ்சம் அப்பா சைடு வந்து கன்சர்வேட்டிவ். அப்பாவுக்கு வந்து படம் பண்றது அவருக்கு பிடிக்கல.
லைக் அந்த டார்க் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி அந்த சேட்டைகள் குறும்புத்தனம் பண்றது இல்ல அந்த ஒண்ணுமே மாதிரி இல்ல. ஒரு bond. நோ 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 நோ. எங்க அப்பா கூட ஒரு ஹேண்ட் எங்க அப்பா சின்ன வயசுல பிடிச்சிருக்காங்களா, லிஃப்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும்போது எங்க அப்பா வந்து எங்களை டச்சே பண்ணல. எங்களை பிடிச்சிக்கிறது, கை பிடிச்சிக்கிறது எல்லாமே ஒண்ணுமே பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 இயர்ஸ்னா எனக்கு எங்க அப்பா எங்களை டச்சே பண்ணல. இப்போ வரைக்கும் எங்க அப்பா டச் பண்ணா என் கால் மட்டும் தான் டச் பண்ணும். அதையும் வந்து வேணாம் 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 சொல்றாங்க. இப்படி இருந்தாலும் எங்க அம்மா என்னங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. யாருமே எங்க மத்த 3 சிப்ளிங்ஸ், தங்கச்சி, நானு, தம்பி. பட் ஆனா அப்பா வந்து ஒரு மாதிரி படம் கூட பிடிக்காது, சம்டைம் படம் கூட பார்க்க மாட்டாங்க, அந்த ஜென்ரலாகவே மூவி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் நான் இண்டஸ்ட்ரியில வந்து இப்போதான் என்னை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கு வந்து அப்பாவோட ஃபேமிலி ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கூல் காலேஜ்லேயும் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸ்பிரிச்சுவல் பர்சன் வந்து ஓகே நாளைக்கு போயிட்டு சாமியார் ஆயிட்டு அந்த மாதிரியெல்லாம் அது ஆகாது. ஏன்னா சின்ன வயசுலயே அது வரணும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கூட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ நான் ஹரே கிருஷ்ணா போயிட்டு இருந்தேன் காலேஜ் டைம்ல. ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிட்டு இருந்தது, நம்ம போயிட்டு இருந்தோம், ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்றது, அந்த கிருஷ்ணா டெம்பிள்லாம் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ரவிசங்கர் அங்கேயும் போயிட்டு இருந்தோம். அந்த கேம்பஸ்ல சுத்துறது, நம்ம என்ஜாய் பண்றது, ஜாலியாக இருக்கிறது காலேஜ் டைம்லேயே. ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்க லைஃப்ல எவ்வளோ ஒரு மேஜர் பார்ட்னா உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் அது தெரியுது. ஸோ இது வந்து எனக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது இல்லாம சேட்டை பண்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பார்ட்டிக்கு போறது இருக்காங்க. பட் ஆனா சின்ன வயசுல எனக்கு ரொம்ப இதுதான் மைண்ட்ல போச்சு. நான் நிறைய ரேக்கி, பிராணிகி, அது இது கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஹம்பி கிளைம்ப் பண்ணிருக்கேன், ஊர்ல நிறைய கிளைம்பிங் பண்ணிருக்கேன். ஹிமாலயாக்கு எத்தனை தடவை போயிருக்கேன் எனக்கு தெரியாது. எவ்ரி மை பர்த்டே ஐ பீன் ஹிமாலயாஸ். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் நான் அது போறது. இப்போ கூட லாஸ்ட் இயர் ஆல்சோ ஐ வாஸ் இன் பாபாஜிஸ் கேவ். ஸோ இப்போ நிறைய குருஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்ரீ ரவிசங்கர் அண்ட் ஸ்ருங்கேரி மட், விதுசேகர பாரத், சந்திரசேகர பாரத், அந்த லீனேஜ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராமின்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓஷோ ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லாம் நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் போயிருக்கேன். நிறைய ப்ரீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. திருவண்ணாமலை ரமண மகர்ஷி கூட அது ஃபாலோ பண்ணி அதை அசோசியேட்டாக இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 10 வருஷமா கிரியா யோகா மெடிடேஷன். அது ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சிம்பிளா சொல்லணும்னா ரஜினி சார் ஃபாலோ பண்றாங்க தெரியுமா, மகாவதார் பாபாஜி. ஸோ அந்த சேம் மாஸ்டர் மகாவதார் பாபாஜி தான் எனக்கு குரு இப்போ. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியதே இல்லை. நான் வந்து சின்ன வயசுல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கன்னடா படத்துல ரஜினி சார் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து கேட்டேன், யார் இது அப்படின்னா கேட்டேன். 2 பேர் இருந்தாங்க. அதுல இவர் யாரு, ஏன்னா ஹேர் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு, அவர் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, யாரு, கர்நாடகால இருந்தா அங்கே போயிருக்காங்க. அப்படியா, நமக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம பாட்டி சொல்லும் போது அப்படியே சொல்லும் போது இப்போ எல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்டார் தெரியுமா அப்படி. அப்படியா, அப்படின்னா நான் வந்து இவரை மீட் பண்ணணும். இவரை மீட் பண்ண எப்படி பண்ணணும், ஆக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணி இவர் கூட நடிச்சதுக்கப்புறம் மீட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல ரஜினி சார் தான் வந்து நான் ஆக்டிங் தான் வரணும்னு ஒரு ரீசன் என்னன்னா ரஜினி சார். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் அவர் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவர் பாபாஜி, இந்த மகாதார் பாபாஜி குருவை ஃபாலோ பண்றது. ஏன்னா நிறைய பேர் ரஜினி சாரோட ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு யோகானந்தா சொசைட்டிலன்னு ஒரு வீடியோ ரஜினி சார் பேசியிருக்காங்க. நான் பண்றதுல படங்கள் பாக்குறீங்க, நான் என்னோட படம் எல்லாம் சக்சஸா பண்றீங்க, பணம் கொடுக்குறீங்க, புகழ் கொடுக்குறீங்க. ஆனா எனக்கு இந்த லைஃப்ல இன்னொரு ஒரு கம்ப்ளீஷன் என்ன வேணும்னா, நான் பண்ற கிரியா யோகா மகாதார் பாபாஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் லைஃப்ல வந்து ஒரு மீனிங் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல நானும் ஒருத்தி சொல்றேன். பெரிய ரஜினி சார் ஃபேன். எஸ். ஸோ மேபி வாட் எவர் பீப்புள் ஆர் சேயிங் விஜய் சேதுபதி என்ன சின்னவளா இருக்கு அசோக்ல சொல்லும் போது எதுனா மேபி அந்த செல்ஃப் டிசிப்ளின், அந்த மெடிடேஷன் பண்றது, ஃபுட் ஹேபிட், ஒர்க் அவுட், கண்டிப்பா இது எல்லாமே பண்ணிதாங்க. நான் ஒரு சின்ன ஒரு எங்கேயோ படித்தேன், என்னன்னா நம்ம வந்து பணம் சேவ் பண்ணணும் ஃபியூச்சர்ல, என்னன்னா நமக்கு வீடு வேணும், கார் வேணும், எல்லாமே வேணும்னா எல்லாரும் நார்மலா யோசிக்கிறாங்க. ஆனா யாருமே வந்து என்னோட ஹெல்த் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான்
நல்லா இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்கின் நல்லா இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும், மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். நான் ரீசெண்ட்லி ஐ ரிசீவ்ட் இது என்ன சொல்கிறேன், ஸ்ரீ ரவிசங்கர் அவர் கூட வந்து ஒரு ஏன்னா பெரிய குரு அவர் எங்களை கூப்பிட்டுட்டு ஒரு யூத் ட்ரையல் பிளேசர் அவார்டு கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங். என்னன்னா சின்ன வயசுல கூட கனவுல கூட நினைக்கல அந்த குரு வந்து எங்களை கூப்பிட்டு அந்த அவார்டு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் மை கிரேட்டஸ்ட் 2026ல வந்து ஜான்வரியில் இப்போதான் நடந்தது. அது வரும்போது எனக்கு இப்போதான் தெரியுது, ஓகே நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து எஃபர்ட் போட்டால் நம்ம லைஃப்பை நம்ம டிசிப்ளின் பண்ணால் எங்கேயோ எங்களுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா ஸ்ரீ ரவிசங்கர் சார் வந்து எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தனால எனக்கு தெரியுது. சூப்பர் நைஸ் அண்ட் இட் இஸ் அ நைஸ் கான்வர்சேஷன். எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் எண்டில் வந்து ஒரு தெரப்பியூட்டிக்கான கான்வர்சேஷனாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஜேர்னி இன்னும் நிறைய சக்ஸஸ் நீங்கள் பார்க்கணும். அண்ட் எஸ், thank you so much for your time and thank you so much for joining us. Thank you so much. Watch this interview, enjoy and give us a comment and thank you. Thanks for giving me this opportunity. Spread love and positivity. Thank you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.